வெல்கம் டு மை வீக்கெண்ட் vlog. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா வீக்கெண்ட் வந்து இப்போ அப்படியே ஒரு அவுட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து நிறைய இடத்துல செரி பிளாசம் ஆல்மண்ட் பிளாசம்லாம் வந்திருக்கு. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே தேடி போகலாம் அப்படின்னு அதுக்காக வந்து மொடஸ்டோ போயிட்டு இருக்கோம். பட் பர்டிகுலர் லொகேஷன் இல்ல, எங்க அந்த மாதிரி இருக்கோ அந்த ஃபார்ம்ல அலௌடானா அங்க போய் அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு பிளான். ஸோ அதுதான் வந்து வீக்கெண்ட் vlog. Say hi. Hi. வணக்கம். எல்லாருமே ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி எப்படா நீங்க சாட்டர்டே காலையில 6 மணிக்கு வண்டி எடுத்துட்டு இந்த கேள்வி கேட்டா பரவாயில்ல. சாட்டர்டேவே முடிய போறப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டா எல்லாரும் வீட்டுக்கு தான் போவாங்க, வேற எங்க போவாங்க? 3:30 எங்க இருப்பாங்க? எல்லாம் லஞ்ச் முடிச்சு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. லஞ்ச் முடிச்சு ரிட்டர்ன் போறாங்க, கிரவுட் இருக்கு. நம்ம இப்ப கிளம்புனதுனால டிராபிக் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீமாண்ட்ல இருந்து ட்ரேசி மாடஸ்டோ இந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரேசிலேருந்து மாடஸ்டோக்கு இன் பிட்வீனில் நிறைய இடத்துல யூஸ்வலி எவ்ரி இயர் வந்து ஆல்மண்ட் பிளாசம்ஸ் வரும். ஸோ அதுதான் ஸ்பாட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எந்த ஃபார்ம்ஸில் வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்கோ அதை வந்து நம்மளே ஸ்டாப் பண்ணி அங்கே நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ பிளானு. ஸ்ப்ரிங் ஹஸ் அரைவ் டு த பே ஏரியா. இந்த மவுண்டெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக காஞ்சி ப்ரௌனாக இருந்தது. இப்போ பார்த்தா எல்லாம் பயங்கர அப்படியே க்ரீனிஷாக மாறிடுச்சு. ஆல்சோ வந்து ஸ்ப்ரிங் பிரேக் வந்து இங்கே ஒரு 1 வீக் ஸ்கூல்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இது என்னோட பர்த்டே வீக்கெண்டு. ஸோ அப்படியே வந்து டெய்லி ஒரு பிளான் பண்ணலாம், எங்கேயும் அவுட்டிங் வேற எங்கேயும் ஊருக்குலாம் போவேன்னா ஜஸ்ட் இங்கேயே எங்கேயாவது நிறையா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்குக்கான பிளேசஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹியர் வி ஆர். ட்ரேசிலேருந்து மாடஸ்டோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அந்த ஒரு 10 to 15 minutes கேப்லேயே நிறைய ஆல்மண்ட் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அதில் ஒன்றில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வந்தாச்சு ஒரு வழியா. ஆமா, 4 ரீரூட் போட்டு 8 வாட்டி டேட் டிவர்ஷன் பண்ணி ஒரு வழியா அப்பதான் வந்திருக்கோம். யாருமே இல்லை போன வருஷம் ஐயா. இந்த லொகேஷன் மட்டும் வந்தா நம்ம தான் இருக்கோம். அது நம்ம இப்ப போட்டாச்சுல, இப்ப போட்டாச்சு. அவ்வளோ அழகா இருந்தது இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வீக் வந்து நல்ல ரெயின் அண்ட் காத்து, அதனால வந்து பூவெல்லாம் கொட்டி இருந்தது. அது பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஸ்னோக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது. நாங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் கிளம்பி போனோம். ஸோ தட் சன்செட் அந்த டைம் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும், கோல்டன் ஹார் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்காக தான் போயிருக்கோம். எவ்ரி இயர் வந்து இந்த ஃபார்ம் விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்போம். இந்த ஃபார்ம் மட்டும்தான் கொஞ்சம் க்ரௌடட் இல்லாமல் இருக்கும். ஸோ வி சூஸ் டு கெட் இன்சைட் ஹியர். எல்லா வருஷமும் ஃபெப்ரவரி ஒரு 2nd வீக் 3rd வீக்ல வந்து இந்த பூ பூக்க ஆரம்பிச்சு மார்ச்சோட 2nd வீக் வரைக்கும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று மழை அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கீழே விழுந்துரும். அப்படி இல்லாட்டி அன்டில் மார்ச் 2nd வீக் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது ஃப்ளவரிங் சீசன் தான். இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த வேர்ல்டோட அதிகமான ஆல்மண்ட்ஸ் விளையிறது வந்து கலிஃபோர்னியால தான். இட்ஸ் லைக் 80% ஆஃப் த ஆல்மண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் ஓவர் வந்து போறது ஃப்ரம் கலிஃபோர்னியா தான். அதனால இங்க இந்த மாதிரி ஆல்மண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம் நம்ம. இருக்கோம். இவனுக்கும் முடிஞ்சிருச்சு, எனக்கும் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு முடிஞ்சா மட்டும் தான் கிளம்ப முடியும் இந்த இடத்துல இருந்து. இவங்களுக்கு முடிஞ்சாதான் இந்த ட்ரிப் முடிஞ்ச மாதிரி. ஆமா ஆமா, அவங்க போட்டோ நல்லா வர வரைக்கும் நம்ம இங்கே இருந்து இந்த ஃபுல் ஃபார்மும் வந்து நமக்கு தான். நாங்க தான் இருக்கோம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா இருக்கு இந்த ஃபார்ம். நான் உங்களுக்கு வந்து இந்த லொகேஷன் பின் பண்றேன். ஆனா அடுத்த வாரம் வந்து இந்த காத்தடிச்சு எல்லாமே பறந்துரும். இப்பவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலியா தான் இருக்கு. ஃபுல்லா கொட்டி இருக்கு பாருங்க, ஸ்னோ மாதிரி இருக்கு பாருங்க. லேக் ஆக வந்தாங்க.
ஃபெப்ரவரி, மார்ச் வந்து இந்த பாதாமோட ஃப்ளவரிங் சீசன். ஃபுல்லா பாதாம் வந்து எப்போ நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். அப்பல்லாம் வந்து இவ்ளோ ஃப்ரீயா வந்து நம்ம பார்க்க முடியாது. இந்த ஃப்ளவரிங் சீசன்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாங்க. அந்த காத்தடிச்சு அதெல்லாம் வந்து கீழ விழுந்து, அது தெரியும் அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து இது ஃபுல்லா இந்த மாதிரி எல்லாரும் சுத்தி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் க்ரோன் பாதாம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர், ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் செப்டம்பர்ல வந்து ஃபுல்லா அந்த பாதாம் வந்து நல்லா வளர்ந்துரும். இந்த ஃப்ளார்ஸ் பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த ஃபார்ம்குள்ள வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஸ்மெல்லும் இருந்தது. ஆல்சோ அந்த கோல்டன் ஆரோட பியூட்டி, சும்மா அப்படியே காத்தடிக்கும் போதெல்லாம் ஃப்ளவர்ஸ் கொட்டிட்டு இருந்தது. ஸோ அப்படியே நாங்க அப்பல்லாம் போய் போய் கீழ நின்னு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது நெறைய ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி தெரியும். அதனால அப்படியே வாக் பண்ணி போய்க்கிட்டே இருந்தோம். நடக்க அப்படிதான் தெரியும். ஒரு மரத்துக்கும் பார்க்கும்போது கிட்டத்துல பார்க்கும்போது இல்லாத மாதிரி இருக்கும், தூரமாக நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னா 10 மரம் சேர்ந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்கு மறக்கிறதே கிடையாது. இந்த அழகழகான பூவெல்லாம் தான் நாளைக்கு நம்ம சாப்பிட போற பாதாமா மாறப்போது. ஸோ, அதெல்லாம் நெனச்சா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லா சுத்திட்டு, ஒரு சன்செட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, அதையும் அப்படியே பார்த்துட்டு கிளம்புனோம். ஸோ, நாங்க லைட்டா பசிக்காக வந்து ராவியோலி கொண்டு வந்தோம். லைட் பசிக்கு. லைட் பசி. அங்க எப்படி சாப்பிடணும்? வீட்டுக்கு போய் நாங்க டின்னர் சாப்பிட்டுருவோம். பட் இப்போ லைட்டா ஏதாவது ஸ்நாக்கிங்காக. மஃபின். ஆமா. பிரிச்சு சாப்பிடு. மஃபின் காமிச்சிட்டே கொண்டிருக்காங்க. சீஸ் ராவியோலி. என்ன என்ன ஊட்ட போறீங்களா எல்லாருக்கும்? ஒழுங்கா சாப்பிடுங்க. அடே பாப்பா. ஒரே வேலை. ஆமா ஆமா அதுதான். காரம் பார்த்தோம். பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாப்பிடுங்க நல்லா இருக்குன்றான். அம்மா பண்ணா எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு யோசிச்சு சொல்லுங்க. அம்மா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க உயிரோட இருந்துருவீங்களா? காஸ்கோ காரம் பண்ணோம். இதுல யாரு சீராச்சா போட்டா? சாப்பிட்டுக்கிட்டே சன்செட் வியூ பாரு. இந்த வியூ பாருங்க. இங்கதான் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஊருக்கு ஃபார்ம். அழகா இருக்கு. அப்படியே நீ கூட மேல தூக்காதே. இது ஒரு பொன் மாலை பொழுது. காப்பிரைட். இது ஜோக்கா? இல்ல இதுதான் ஜோக்கான்னு கேக்குறேன். நடுல நான் பேசிருக்கேன்ல, அதனால காப்பிரைட் வராதுன்னு சொல்றாரு. சோ இது என்னோட ஓன் வெர்ஷன். அதெல்லாம் இல்ல. இப்ப இடம் இருந்து நிஜத்திலேயே பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி இந்த மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவங்க பசங்க. ஏதோ நான் இருக்கிறதுனால அதாவது நீ இருக்கிறதுனால நாங்கெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கோம். ஆமா. இல்லாட்டி இவங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா ஜாலியா இருந்தாங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம. அவ்வளவுதான். Thank you so much for choosing to watch this vlog. உங்களை அடுத்த vlogல பாக்குறோம். Until then, take care, see you and bye bye.